ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி என்னென்னா சிக்கன் பிச்சு போட்ட கறி தோசை, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தோசைக்கல்லில் 2 கண்டி மாவு ஊற்றி அது கூட ஒரு வெங்காயம், ஒரு ஆஃப் வெங்காயத்தை கட் பண்ணி பொடி பொடியாக மேலே தூவிக்குவோம். அதோட ஒரு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி மேலே நம்ம அங்கங்கே படுற மாதிரி தூவிக்குவோம் காரத்துக்கு ஏற்ப. நெக்ஸ்ட்டு தக்காளி அதையும் கட் பண்ணி ஒரு ஆஃப் தக்காளியை மேலே தூவிக்குவோம். அடுத்து மல்லி இலை, அந்த இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அங்கங்கே தூவிப்போம். நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்புல இருந்தது எடுத்து நான் பாருங்கள் குட்டி குட்டியாக எல்லாம் பிச்சு வச்சுருக்கேன் கப்பில். அதையும் என்ன பண்ணுவோம், நம்ம அங்கங்கே போட்டுக்குவோம். உங்களுக்கு வேணும்னா நிறையாவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். அந்த தோசை மாவில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஓகே, பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா, பார்க்க நல்லா இருக்குல்ல. அது கூட வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் விட்டு நல்லா முருக விடுவோம். எண்ணெய் விட்டால் தான் நல்லா இருக்கும்ல. ஆமாம், ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருவோம். ஏன்னா நம்ம ஒன் சைடு மட்டும்தான் இப்போது நம்ம வேக வைக்க போகிறோம். அது கூட ஒரு 3 கரண்டி நெய் அப்படி நல்லா விட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நெய் இதில் சேர்க்கும்போது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கனோட தோசையோட நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை அப்படியே இலையில் மாற்றிடுவோம். நீங்கள் திருப்பி போட்டுறாதீங்க, திருப்பி போட்டால் இது நல்லா இருக்காது. திருப்பி போடாமல் ஒன் சைடு மட்டும் வேக வச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு வச்சு